Okay. So now we are in chapter 4, unit 3. Topic is monopoly power. Okay. So இது வரைக்கும் பார்த்தன perfect competition. Okay. So perfect competition வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, so large number of buyers and sellers. ஆமாவாடா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Perfect competitionல buyers and sellers வந்து large numberல இருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு வந்து செல்லர் பார்த்த அப்படின்னா லார்ஜ் நம்பர்ல இருப்பாங்க. பட் ஆனா மொனோபொலி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினா அலோன் டு செல், அதாவது அவன் ப்ராடக்ட்டுக்கு அவன் தான் ராஜா, அவன் பிக்ஸ் பண்றது தான் பிரைஸ், அவன் ப்ராடக்ட் அவன் மட்டும்தான் சேல் பண்ணுவான். So this is called monopoly products. Okay. So அப்போ okay, the word monopoly means alone to sell. அப்ப monopoly அப்படின்றது என்ன அப்படின்னா தனியா செல் பண்றது அப்படின்னு சொல்லி அர்த்தம். So main இதுல வந்து there is a single seller, but perfect competitionல large number of sellers are. Yes, ma'am. Here single seller for a product. Then perfect competitive products க்கு substitutes இருக்கா இல்லையா? இருக்கு ma'am. monopoly ப்ராடக்ட்டுக்கு has no close substitutes. அந்த ப்ராடக்ட்டுக்கு அது மட்டும்தான் என, அதுக்கு ஈடு என வேற எதுவுமே இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் பியோர் மோனோபோலி வந்து பிராக்டிஸ்ல இருக்கா மேம் அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. பட் ஆனா எக்ஸாம்பிள் என்டையர் பவரும் ஒரே கையில இருக்கிறதுக்கு பேர் தான் மொனோபோலி அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரிதிங் பெஸ்ட் இன் சிங்கிள் ஹேண்ட், தட் இஸ் கால்டு மொனோபோலி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டினுடைய நிறைய விஷயங்கள், வாட்டர் போர்டு, எலக்ட்ரிசிட்டி போர்டு, ஹவுசிங் போர்டு, ரயில்வேஸ், இதெல்லாம் பார்த்த அப்படின்னா என்ன அப்படின்னா த என்டையர் பவர் யார் கையில தான் இருக்கு? கவர்மெண்ட் கையில. அவங்க சொல்றதுதான் அதுல பிரைஸ், அவங்க சொல்றதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேயா? சோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் மோனோபோலி சொல்றாங்க. ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் செல்லர் ஆஃப் அ ப்ராடக்ட். ஆகாஷ் படிமா. ஆகாஷ் மேம், படி. in a monopoly market, there is only one firm producing or supplying a product. This single firm constitutes the industry, and as such, there is no distinction between firm and industry in a monopolistic market. Monopoly is characterized by an absence of competition. அப்ப என்ன சொல்றேன்னா மொனோபோலில பர்ஃபெக்ட் காம்படிஷன்ல தான் நீயா நானான்ற காம்படிஷன் இருக்குமே தவிர மொனோபோலில நோ காம்படிஷன். ஏன்னா அவன் ப்ராடக்ட்டுக்கு அவன் தான் ராஜா, அதுக்கிடையில யாரு வந்து அவங்க கூட காம்படிஷன் போட போறா? இப்போ வாட்டர் போர்டு எல்லாம் கவர்மெண்ட் கையில இருக்கு, இல்ல நான் தான் வந்து அவங்களுக்கு தண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன், நான் தான் வாட்டருக்கான பிரைஸ் செட் பண்ணுவேன் சொல்லிட்டு எவனும் காம்படிஷன் வர போறது இல்ல. சோ அப்போ அவனோட ப்ராடக்ட் சப்ளை பண்ணக்கூடிய ஒன்லி ஒன் மார்க்கெட் வந்து அவன் மட்டும்தான், மொனோபோலி மட்டும்தான். ஓகே. நெக்ஸ்ட் மோனோபோலில மார்க்கெட்டுக்கும் ஃபர்முக்கு இடையில எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. ஃபர்ம் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆர் ஒன் அண்ட் தி சேம் அண்டர் மோனோபோலி. பட் இதுல பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ்ல இண்டஸ்ட்ரி வேற ஃபர்ம் வேறன்னு பார்த்தோம். குரூப் ஆஃப் ஃபர்ம் இஸ் கால்ட் அன் இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு சிங்கிள் யூனிட் தான் ஃபர்ம்னு பார்த்தோம். பட் மோனோபோலில அவன் ப்ராடக்ட்ல அவன் மட்டும்தான் இருக்க மார்க்கெட்ல, அவன் தான் இண்டஸ்ட்ரி, அவன் தான் ஃபர்ம். So there is no distinction between firm and industry. Okay தானா? நெக்ஸ்ட் பேரியர்ஸ் டு என்ட்ரி. ஈஸியா யாரும் அவ்வளவு சுலபமா மோனோபோலி மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆயிட முடியாது. ஒரு ப்ராடக்ட் அவன் மட்டும்தான் சேல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவ்வளவு ஈஸியா போயிட்டு நானும் போயிட்டு எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன், வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன், நானும் புதுசு ஒரு ரயில்வேஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் நம்மளால பண்ண முடியாது. So there could be economical, institutional and legal and article barriers to entry. Okay. The next, no close substitutes for the monopoly product. அவன் ப்ராடக்ட்டுக்கு அது மட்டும்தான் என்ன, அதுக்கு நான் க்ளோஸ் சப்ஸ்டிடியூட்ஸ் போறேன் அப்படின்னா there is no close substitutes for a monopolist product. Okay. If two goods are not என்ன சொல்றது substitutes, if two goods are not imperfect substitutes அப்படின்னா then the cross elasticity is இருக்கியா இல்லையா? கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்
தினேஷ் மேம் இருக்கோம் மேம். அப்புறம் ஏன் எல்லாம் வாங்கிட்டு இருக்க மாட்டேன்றீங்க? So if two goods are unrelated goods, then what is the cross elasticity for the product? Zero, ma'am. Notes எடுத்தியா இல்லையா கிளாஸ் எடுக்கும் போயிட்டு? எடுத்துட்டோம் மேம். Zero. பேஜ் திருப்பிட்டு If two இருந்தோம் மேம். goods are imperfect goods அப்படின்னா then the cross elasticity for that product is zero. Okay, Akash padi, Akash no clause substitutes padi. No clause substitutes. A monopoly firm has full control over the market supply of a product or service. A monopolist is a price marker and not a price taker. Koyala, A monopoly price maker. Marker monopolist price maker. படிமா. The monopolist generally sells a product which has no. In such a case, the cross elasticity of demand for a monopolist product and any other product is zero or very small. So wait, of demand for monopolist product is also ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுடா. So a monopoly has full control. அவனோட மார்க்கெட்ல என்டையர் கண்ட்ரோலுமே அவன் கிட்டதான். அவன் தான் ராஜான்னு சொல்லியாச்சு. அப்ப எல்லாமே அவன் கையில தான். சோ அப்போ he is a price maker. அவன் ப்ராடக்ட்டுக்கு அவன் பிக்ஸ் பண்றதுதான் பிரைஸ். கவர்மெண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு என்ன ரேட் பிக்ஸ் பண்ணுதோ அதை that we have to pay. We should have to pay. ஓகேயா? சோ அப்போ அவன் ப்ராடக்ட்டுக்கு அவன் கொடுக்கறது தான் பிரைஸ். சோ a monopoly is a price maker, not taker கிடையாதுடா. is a price maker. அவன் ப்ராடக்ட்டுக்கு அவன் பிரைஸ பிக்ஸ் பண்றான். ஓகேயா? சோ ஜெனரலா அவன் கொடுக்குற ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னா க்ளோஸ் சப்ஸ்டிடியூட்ஸ் அந்த ப்ராடக்ட்டுக்கு இல்லாத மாதிரியான ப்ராடக்ட் தான் இருக்கும். அந்த ப்ராடக்ட்டுக்கு அது மட்டும்தான், அதுக்கு சப்ஸ்டிடியூட் எல்லாம் கிடையாதுன்ற மாதிரி தான் இருக்கும். சோ the cross elasticity is zero அல்லது வெரி ஸ்மாலா இருக்கும். ஓகேயா? and then the price elasticity of demand for a monopolist product is also less than 1. Okay, எனக்கு ஒன்னு சொல்ல. If elasticity is having value less than 1, then what is the type of elasticity? Elasticity value is less than 1. Then what is that type of elasticity? Tell me, Akash. ரிலேட்டிவ்லி மேம் ரிலேட்டிவ் வரைக்கும் தெரியுது மேம். எலாஸ்டிக்கா இன்ன எலாஸ்டிக்கா மட்டும் தெரியல மேம். Relatively inelastic demand curve. E greater than 1 na relatively elastic. E less than 1 அப்படினா is relatively inelastic demand curve, which means priceல எவ்வளவு changes நடந்தாலும் demand வந்து affect பண்ணாது, கொஞ்சம் கூட affect ஆகாது. ஓகே, அதாவது எதை இம்ப்ளை பண்றானா, அதாவது ஒரு தண்ணி பாட்டிலுக்கு 100 ரூபான்னு வச்சா கூட டிமாண்ட் குறைஞ்சு போயிடாது, அப்படியே தான் இருக்கும். பிகாஸ் வி வாண்ட் வாட்டர். நோ, தண்ணிக்கு சப்ஸ்டிடியூட் எதுவுமே கிடையாது. தண்ணி தான், குடிக்க தண்ணி வேணும்னா தண்ணி தான். ஓகேயா? சோ அப்போ பிரைஸ்ல என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் டிமாண்ட் அவ்வளவுக்கு அஃபெக்ட் ஆகாது. அததான் இந்த என்ன சொல்லுதுன்னா இன்எலாஸ்டிக், ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் நமக்கு சொல்லுது. சோ அப்போ ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் கர்வ்னுடைய ஷேப் எப்படிடா இருக்கும் சொல்றா? டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் இருக்கும். ஆனா கொஞ்சம் டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்கா இருக்கும். பட் கொஞ்சம் வந்து என்னன்னா ஸ்டீப்லி டவுன்வர்டா இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா சோ ஐ ஷோ இட். ஓகேயா? the next market power படிடா ஆகாஷ். Market power. A monopoly firm has market power, that is, it has the ability to charge a price above marginal cost and earn a positive profit. So monopoly has a market power, that is, it has the ability to charge a price above marginal cost and earn positive price. அதாவது நான் சொன்னேன் மார்ஜினல் காஸ்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு பிரைஸ் அப்படின்ற ரேஞ்சுக்கு மேல அவுட்புட் கொடுக்க முடியாதுன்னு நம்ம பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ்ல பார்த்தோம். பட் இங்க ஹி இஸ் a பிரைஸ் மேக்கர். ஓகேயா? அப்ப அவன் கையில வந்து மார்க்கெட் பவர் இருக்கு, அவன் ப்ராடக்ட்டுக்கான மார்க்கெட் பவர் அவன் கையில இருக்கு அப்படின்னா he has the ability to increase his product's price. ஓகேயா? சோ அததான் சொல்லலாம். நெக்ஸ்ட் படிக்கணும்.
While to some extent all goods are substitutes for one another, there may be essential characteristics in a good or good of goods which gives rise to gap in the chain of substitution. If one producer can so executes competition that he controls the supply of a good, he can be said to be a monopolist, a single seller. என்ன சொல்றேன்னா while to some extent all goods are substitutes for one another, ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு மேல எல்லா கூட்ஸுமே வந்து இது கூடுக்கு அது சப்ஸ்டியூட், அந்த கூடுக்கு இந்த சப்ஸ்டியூட் அப்படின்னு ஆகும் பொழுது there may be essential characteristics in a good or group of goods which give rise to gaps in the chain of substitution. So அப்ப என்ன ஆகுமாமா, சோ ஒரு சம் எக்ஸ்டென்ட்டுக்கு மேல goods are perfect substitutes of one another அப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு பர்டிகுலர் கூடுக்கோ இல்ல குரூப் ஆஃப் கூட்ஸுக்கோ அந்த செயின் ஆஃப் சப்ஸ்டிடியூஷனுக்கு இடையில இருக்கிற அந்த கேப் வந்து அதிகமாயிட்டே போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இஃப் ஒன் ப்ரொடியூசர் கேன் சோ எக்ஸ்க்ளூட் காம்படிஷன் தட் ஹி கண்ட்ரோல்ஸ் தி சப்ளை ஆஃப் அ குட். அதாவது ஒருத்தர் என்ன பண்றான், காம்படிஷனை வந்து அவனே எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு அவனோட சப்ளை ஆஃப் குட்ஸ் அவனே கண்ட்ரோல் பண்ணிக்கிறான்னா அவனைதான் நம்ம என்ன சொல்றோம், மொனோபோலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் எப்படி மொனோபோலிஸ் வந்து அரைஸ் ஆகுது, ஹவு டு மொனோபோலிஸ் அரைஸ்ன்னு சொல்றாங்க. தினேஷ் படிடா. Yes, ma'am. How do monopolies arise? The fundamental cause of monopoly is barriers to entry. In effect, other firms cannot enter the market. A few reasons for occurrence and continuation of monopoly are strategic control over a scarce resources, inputs or technology by a single firm, limiting the access of other firms to these resources. Ma'am, continuous படிக்கிறதா? Wait Kana, one second. Okay. See, strategic control over a scarce resources. எந்த ரிசோர்சஸ் எல்லாம் பத்தாம இருக்கோ அந்த ரிசோர்சஸ் மேல கண்ட்ரோல் இருக்கு அவனுக்கு. ஓகேயா, அதாவது இன்புட் டெக்னாலஜி மேல அவனுக்கு வந்து என்ன அப்படின்னா கண்ட்ரோல் அதிகமா இருக்கு. பிகாஸ் அப்பதான் அவனோட சப்ளையை வந்து அவன் கரெக்டா கொடுக்க முடியும். So input or technologies by single firm limiting the access of other firms to these resources. அப்ப என்ன பண்றான், அவன் ப்ராடக்ட்டுக்கு அவன் தான் ராஜான்னு சொல்லியாச்சு. அப்ப அந்த ப்ராடக்ட்டுக்கான இன்புட் மேல அவனுக்கு கண்ட்ரோல் இருக்கு. மத்த ஃபர்ம்ஸ்க்கு வந்து இது அக்சஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஓகேயா, then next, through developing or acquiring control over a unique product that is difficult or costly for other companies to copy. So ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் உன்னுடைய அது ஒரு தனித்துவமான ப்ராடக்ட காமிக்கிறதுக்கு அதோட கண்ட்ரோலை வந்து அவன் அக்வயர் பண்ணிடுறான், டெவலப் பண்றான். அதோட கண்ட்ரோலை வந்து அக்வயர் பண்றதும் இல்லாம டெவலப் பண்றதுனால மத்த கம்பெனிஸ்க்கு இவன் பண்ற மாதிரியே காப்பி அடிக்கிறதுக்கு ரொம்ப செலவாகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட், கவர்மெண்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் கொடுத்துருது. என்ன வேணா பண்ணலாம், யாரு வேணா எதை வேணா ஸ்டார்ட் பண்ணலாம், யாரு வேணா எந்த குட்ஸ் வேணா பண்ணலாம், யாரு வேணா என்ன சர்வீஸ் வேணா பண்ணலாம்னு எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் கொடுத்துறதுனாலயும் கூட சம்டைம்ஸ் இந்த மொனோபோலி பவர் வந்து அரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா, patent and copyrights given by the government to protect the intellectual property rights and to encourage innovations. So patent and copyright கொடுத்துறாங்க, அதாவது இது இவனுக்கு தான் உரிமம், இதோட உரிமை முழுசு இவனுக்கு தான் அப்படின்னு ஒரு இது கொடுத்துறதுனால என்ன அப்படின்னா இதுவும் வந்து மொனோபோலி பவர், அது என்னோடது, என்னோட காப்பிரைட், என்னோட பேட்டன்ட், அதுக்கு ஓனர்ஷிப் நான் தான், அந்த மாதிரி சொல்லிட்டு மொனோபோலிஸ் அரைஸ் ஆயிடுது. 5th இருந்து படிமா. Business combinations or cartels that is legal in most countries where former competitors cooperate on pricing or market share. So இது என்ன சொல்றாங்கன்னா கார்டல் அப்படின்றது டம்பிங் கூட்ஸ் with an intention to increase price டா. அதாவது பதுக்கி வச்சுட்டு ஒரு பர்டிகுலர் பீரியட்ல அந்த குட்ஸ் வெளிவிட்டோம்னா அதோட பிரைஸ் ஜாஸ்தி ஆகும் இல்லையா, சோ அதுதான் கார்டல்னு சொல்லுவாங்க. அது பல நாடுகளே இல்லீகலா இருக்கு. பிசினஸ் காம்பினேஷன் ஆகட்டும், இந்த மாதிரி கார்டல்ஸ் ஆகட்டும், அவங்களுக்குள்ள ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி கிரியேட் பண்ணிப்பாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் ஆகட்டும், காம்படிட்டர்ஸ் கூட வந்து பிரைசிங் அண்ட் மார்க்கெட் ஷேரோட ஒரு கோஆபரேஷனோட போறது, அது கூட வந்து சம்டைம்ஸ் மொனோபோலி அரைஸ் ஆகிறதுக்கு ரீசனா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட். Extremely large startup cost even to enter the market in a modest way or and requirement of extraordinarily costly and sophisticated technical know-how discourage firms from entering the market. So எக்ஸ்ட்ரீம் லார்ஜ் செட்டப் காஸ்ட், ரயில்வேஸ் எல்லாம் ஆரம்பிக்கணும்னா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் தெரியா, க்ரோர்ஸ், மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் கணக்குல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் பண்றதுக்கான காஸ்ட் வந்து லார்ஜா இருக்கிறதும் பிளஸ் என்ன சொல்றது ரொம்ப டெக்னிக்கலா எக்ஸ்ட்ராடினரியா, அதாவது சில ஃபார்முலாஸ் நோஹவ் அப்படின்னா
இப்போ ஒரு விஷயம் நான் கண்டுபிடிக்கிறேன்னா அது எப்படி வந்தது, ஏன் வந்தது அப்படின்ற அந்த ஃபார்முலாஸ், சயின்டிபிக் ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு பாத்தியா, அதெல்லாம் வந்து ரொம்ப டெக்னிக்கலா இருக்கிறதுனால புது ஃபார்ம்ஸ் உள்ள என்டர் ஆகுறதுக்கு ரொம்ப சஃபஸ்டிகேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது கூட ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு ஒருத்தனுக்கு வந்து மொனோபொலி பவர் கிரியேட் பண்றதுக்கான காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் படிமா. Natural monopoly arises when there are very large economies of scale. A single firm can produce the industry's whole output at a lower unit cost than two or more firms could. It is often wasteful for consumers and the economy to have more than one such supplier in a region because of the high cost of duplicating the infrastructure. For example, telephone service, natural gas supply, and electrical power distribution. So natural monopoly arises when there are very large economies of scale. So a single firm can produce the industry's whole output at a lower price unit cost than two or more firms could. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, 2-3 firms வந்து அந்த அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்றத ஒரு சிங்கிள் ஃபார்ம் வந்து மொத்த அவுட்புட் எப்பவுமே கம்மியான காஸ்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிடும். சோ இந்த சமயத்துல என்ன அப்படின்னா, ஒரே ரிசோர்சஸ வந்து 2-3 பேர் வேஸ்ட் பண்றது தடுக்குது. தென் ஹை காஸ்ட் ஆஃப் டூப்ளிகேட்டிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டபுள் டைம் பண்ணணும் அப்படிங்கும்போது காஸ்ட் டூப்ளிகேட்டிங் காஸ்ட் ஆகுமா, டபுள் டைம் ஆகுமா? சோ அதெல்லாம் வந்து அவாய்டபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? இதுதான் டெலிபோன் சர்வீஸ், நேச்சுரல் கேஸ் சப்ளை, எலக்ட்ரிக்கல் பவர் டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாம் வந்து பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேயா? சோ இத வந்து 2-3 பேர் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். சோ அப்ப ஒருத்தனே இதை செலவு பண்ணி பண்ணிட்டான் அப்படிங்கும்போது அகைன் இத வந்து ஸ்டார்ட் பண்ணா ஹை காஸ்ட் ஆகும். சோ காஸ்ட் இஸ் டூப்ளிகேட்டட். சோ அப்ப இது வந்து மொனோபொலி பவரை கிரியேட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் எனாமஸ் குட்வில் என்ஜாய்ட் பை த ஃபர்ம். ஒரு மார்க்கெட்ல ஒரு ஃபர்முக்கு இருக்கிற நல்ல பேர், ஒரு அளவுக்கு மீறின நல்ல பேர் வந்து புதுசா ஒரு ஃபார்ம் வந்தா கூட நோ நாங்க எப்பவுமே எல்லாரும் பிரிட்டானியா ஃபேமிலி தான், நாங்க எப்பவுமே குட் டே ஃபேமிலி தான். சோ அந்த மாதிரி அது கூட மொனோபொலி பவரை கிரியேட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் stringent legal and regulatory requirements of effective discourage entry of new firms without being specifically prohibited. அதாவது அவங்கள வந்து ஸ்பெசிபிக்கா நம்ம ப்ரொஹிபிட் பண்ணல, பட் ஆனா என்ன அப்படின்னா ரெகுலேஷன்ஸ், லீகல் ஃபார்மாலிட்டிஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுனால எவன் போயிட்டு இந்த ஃபார்மாலிட்டிஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு சோ எஃபெக்டிவாவே வந்து புது ஃபார்ம்ஸ் உள்ள வர்றதுக்கு டிஸ்கரேஜா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, 10th படிமா. Firms use various anti-competitive practices, often referred to as predatory tactics, such as limit pricing or predatory pricing, intended to do away with existing or potential competition. The firms use various anti-competitive practices, often referred to as predatory tactics. அதாவது அவன் கூட யார் வந்து காம்படிஷன் போட்டக்கூடாதுன்றதுக்காக நிறைய மெஷர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றான். பிரைஸ் லிமிட் பண்றது, எக்ஸ்பிரேட்டரி பிரைசிங் மெத்தட்ஸ், பிரெடேட்டரி டாக்டிக்ஸ், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த மாதிரி எல்லாம் அவன் யூஸ் பண்ணும்போது சோ அந்த காம்படிஷன் டு பொட்டன்ஷியல் வந்து அவனுக்கு மட்டும்தான் இருக்கு. அவன் கூட வேற யாரும் காம்படிஷன் போடுறதுக்கு வரமாட்டேன்றான். ஓகே, சோ தீஸ் ஆர் ஆல் தி causes to arise monopoly. Okay, the next monopoly-னுடைய revenue curve வந்து எப்படி இருக்குன்னா the downward sloping revenue curve. Okay, இவனோட demand curve is always known as average revenue curve. A monopolist demand curve is also known as its revenue curve. Then marginal revenue curve lies below the average revenue curve. Okay kana? See, this downward sloping demand curve and average revenue curve implies the inverse relationship between price and quantity. Okay, he can sell higher at lower prices. அதான் சொல்லுதுமா. ஓகே, அதிகமா செல் பண்ணணும் அப்படின்னா பிரைஸ கண்டிப்பா ரெடியூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, சோ அதனாலதான் it has a downward sloping demand curve. Okay, and next relationship, right on, relationship between average revenue, marginal revenue of monopoly. மோனோபொலியினுடைய மார்ஜினல் ரெவென்யூ அண்ட் ஆவரேஜ் ரெவென்யூ கடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம்.
மொனோபொலியுடைய ஆவரேஜ் ரெவன்யூ மார்ஜினல் ரெவன்யூ கர்வ் பத்தி மட்டும் தான் பாக்குறோம். ஓகேயா? இதுதான் மொனோபொலியுடைய ஆவரேஜ் ரெவன்யூ கர்வ் ஆர் டிமாண்ட் கர்வ். திஸ் இஸ் அவனுடைய மார்ஜினல் ரெவன்யூ கர்வ். சோ இந்த ரெண்டுமே என்ன சொல்றான்? both first average revenue and marginal revenue curve, both are negatively downward sloping. Negatively downward sloping curve. Okay, the next slope of marginal revenue curve. அதாவது இதோட இந்த ஸ்லோப், இதோட இந்த சாய்வு வந்து என்னவாமா? The slope of marginal revenue curve is the twice of average revenue curve. இந்த marginal revenue curve average revenue curve ரெண்டா பிரிக்குதா? ரெண்டு பார்ட்டா பிரிக்குதோட ஆவரேஜ் ரெவென்யூ ரெண்டு பார்ட்டா பிரிக்குதா? சோ அதுதான் ஸ்லோப் ஆஃப் MR curve is twice of the average revenue curve. The next average revenue வந்து can be decrease but cannot be zero. But marginal revenue can be zero or even என்னவா கூட ஆகும்டா? Negative. Yes. Become negative also. அதாவது இந்த டயக்ராம்ல பார்த்தேன்னா average revenue curve வந்து this is our average revenue curve na. Marginal revenue curve can touch the axis zero ஆகும், otherwise can become negative also. Okay, so இதுல யாருக்காவது டவுட் இருக்காடா? No ma'am. அம்மாடே, No ma'am. girls, No ma'am. no ma'am. No ma'am. So மோனோபொலியினுடைய டைப்ஸ் வந்து பார்த்த அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குடா மோனோபொலி. டைப்ஸ் ஆஃப் மோனோபொலி. எம்பினா மோனோபொலிடா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இல்ல. ஓகேயா? ரெண்டு, ஒன்னு சிம்பிள் மோனோபொலி, இன்னொன்னு டிஸ்கிரிமினேட்டிங் மோனோபொலி. மேம் சிம்பிள் மோனோபொலின்னு என்னன்னா சார்ஜிங் சேம் பிரைஸ் for all buyers. பட் டிஸ்கிரிமினேட்டிங் மோனோபொலி அப்படின்றது சார்ஜிங் different prices for different set of consumers or buyers. நான் சொன்னாலையா ஃபேமிலி டாக்டர் நமக்கு ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி, அதுதான் டிஸ்கிரிமினேட்டிங் மோனோபொலி அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் we will move to equilibrium. ஈக்விலிபிரியம் இன் a monopoly. மோனோபொலில ஈக்விலிபிரியம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, சோ என்ன சொல்றாங்கன்னா மோனோபொலி is always
A monopoly will try to reach monopolist a monopolist will try to reach the level of output at which profits are maximum. அப்ப என்ன சொல்றானாமா, மோனோபோலிஸ்ட் வந்து எந்த அவுட்புட் நமக்கு அதிகமான ப்ராஃபிட்ட கொடுக்குமோ அந்த லெவல் ஆஃப் அவுட்புட்டை தான் எப்பவுமே சூஸ் பண்ணுவான். ஓகே, அப்போ அண்ட் ஹி வில் ட்ரை டு அப்டைன் தி ஈக்விலிபிரியம் லெவல் ஆஃப் அவுட்புட். சோ அந்த லெவல் தான் ஈக்விலிபிரியம் லெவல் ஆஃப் அவுட்புட். சோ அப்போ அண்ட் ஹி வில் ட்ரை டு அப்டைன் the equilibrium level of ஓகே. சோ அப்ப என்ன சொல்றானா, so profit maximization point என்னடா? MC equal to MR. Others? MC equals to MR, ma'am. Okay, so this is profit maximization. அப்போ then this is our average revenue curve or demand curve of the firm. Okay, and this is our marginal revenue curve. Okay, and this is your marginal cost curve. அப்படினா marginal cost and marginal revenue cut பண்ற this place is called profit maximization. You can name it as E. So then this price is called equilibrium price. இந்த இடத்துல இந்த பிரைஸ்ல நீ கொடுத்தீனா மார்ஜினல் காஸ்ட் மார்ஜினல் ரெவன்யூ செட் ஆகுற இந்த இடத்துல நீ பிரைஸ் இந்த பிரைஸ வச்சு கொடுத்த அப்படின்னா so your profit will be maximum to that this output நீ கொடுத்த அப்படின்னா உனக்கு வந்து profit அப்படின்னு சொல்லி சொல்றான். ஓகேயா, சாரிடா, this is வந்து என்ன அப்படின்னா ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் லெவல் ஆஃப் அவுட்புட் சூஸ் பண்றதுக்கு தான் இந்த பாயிண்ட். பிரைஸ் பார்த்த அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து உன்னுடைய ஆவரேஜ் ரெவன்யூ கர்வ் எங்க டச் பண்ணுதுன்னு பாரு. this point to that extent ஆவரேஜ் ரெவன்யூ கர்வ் எங்க டச் பண்ணுது? இங்க டச் பண்ணுதா? Yes, ma'am. அப்ப this is our price. profit maximization price வந்து பார்த்தோம்னா இதுதான். because average revenue தான் is equals to என்னது? Price. Okay, the next equilibrium. So equilibrium ரெண்டா டிவைட் பண்ணி ஒன்னு வந்து ஷார்ட் ரன் equilibrium of monopolist, long run equilibrium of monopolist. Yeah, so short runல ரெண்டு விஷயத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னு வந்து profit. ஓகேடா, என்ன கவுடா? Demand curve. Average Demand curve, ma'am. This is marginal revenue. This is marginal cost curve. Marginal cost and marginal revenue cut பண்ற இந்த இடம் profit maximization point. So அப்ப this is our output level. இந்த level of output கொடுத்தோம்னா நமக்கு profit maximization கிடைக்கும். அப்போ price fix பண்ணனும்னா இந்த level outputக்கு price average revenue எங்க போய் டச் பண்ணுதுன்னு பாரு. அப்ப this price is called என்னது? profit maximization price.
ஓகே, இது முடிஞ்சது. அண்ட் நவ் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் கர்வ். ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் சேம், அதே வந்து பர்ஃபெக்ட் காம்படிஷன் மாதிரி தான். இந்த லெவல் ஆஃப் அவுட்புட்டுக்கு காஸ்டுக்காக இது எங்க போய் டச் பண்ணுது? ஆவரேஜ் காஸ்டுக்காக இந்த பாயிண்ட்ல டச் பண்ணுது. ஓகேயா? அதே ரெவென்யூக்காக இங்க இருந்து இங்க போய் இவ்ளோ டச் பண்ணுது. இவ்ளோ டச் பண்ணுது. திஸ் இஸ் காஸ்ட் அண்ட் திஸ் இஸ் ரெவென்யூ. எது பெருசா இருக்கு? Revenue. அப்ப ரெவென்யூ கிரேட்டர் தென் காஸ்ட் அப்படின்னா then the firm is earning profit. Yes or no? Yes, ma'am. Yes, ma'am. This shaded area is profit. அதாவது இந்த ஏரியா மட்டும், இந்த என்டையர் ரெவென்யூல இருந்து இந்த காஸ்ட மட்டும் பிச்சு எடுத்துட்டோம்னா இந்த ஏரியா மட்டும் நம்மளோட ப்ராஃபிட். ஓகே, அப்ப என்ன சொல்றான்? அட் OQ level of output the price per unit வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் per unit. ஓகேயா? QRES ன்னு வச்சுக்கோ. per unit வந்து PS. ஒரு யூனிட்டுக்கு பிரைஸ் வந்து PS அப்படின்னா சோ அப்ப காஸ்ட் பர் யூனிட் வந்து பார்த்தோம்னா RE ER வச்சுக்கோ. ஓகே, சோ ஆவரேஜ் ரெவென்யூல இருந்து காஸ்ட் லெஸ் பண்ணேனா பேலன்ஸ் இருக்கிற ஏரியா வந்து அவ என்னதுடா? ப்ராஃபிட் ஏரியா. And next loss. Okay, loss. Suppose if a firm faces, if a monopoly face வந்து தன்னோட ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப வெரி லோ டிமாண்ட ஃபேஸ் பண்ணா அப்படின்னா then the காஸ்ட் கண்டிஷன் எப்படி ஆயிடும்? ரொம்ப லோவா இருக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட்னா ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் இஸ் கிரேட்டர் தென் ஆவரேஜ் ரெவென்யூ ஆயிடும். அதாவது ரெவென்யூவை விட காஸ்ட் ஜாஸ்தி ஆயிடும் பிகாஸ் அவன் ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் இல்ல. அப்ப சேம் லைக் திஸ் இஸ் அவர் ஆவரேஜ் ரெவென்யூ கர்வ் அண்ட் திஸ் இஸ் அவர் marginal revenue curve அப்படின்னா this is our marginal cost curve. அப்ப இது நம்மளோட profit maximization profit. this is OQ1 level of output. அப்போ price வந்து இதுதான் நம்மளோட price OP1 level of output. now வந்து பார்த்தோம் அப்படின்னா cost total cost curve, average cost curve. இப்போ இந்த ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் இந்த பாயிண்ட் வந்து காஸ்ட் லைனை எங்க டச் பண்ணுதுன்னு பாரு, இங்க டச் பண்ணுது. ஓகேயா? ரெவென்யூ லைன், ஆவரேஜ் ரெவென்யூ லைனை இங்க டச் பண்ணுது. அப்ப பாரு, இங்க இருந்து இவ்வளவு ஆவரேஜ் ரெவென்யூ, திஸ் இஸ் ஆவரேஜ் ரெவென்யூ. காஸ்ட் இங்க இருந்து இவ்வளவு தூரம் இருக்கு, ஆவரேஜ் காஸ்ட். எது பெருசா இருக்கு? Cost. So then the farmers incur loss. Okay, so then the farmers incur loss. Okay, the next long run equilibrium da. Short run முடிஞ்சது, next long run. Okay, so இப்ப long runல என்ன சொல்றாங்கன்னா long run is a period is enough to allow monopolist to adjust his plant size. ஆமாவா? long run periodல நம்மளோட plant size நம்ம adjust பண்ணிக்கலாமா? Yes, ma'am. Yes, ma'am. So அப்ப due to absence of competition a monopolist will need not to produce at the optimum level. அதாவது அவன் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு காம்படிட்டர் இருக்கிறான்னு தெரிஞ்சாதான் அவன் ப்ரொடக்ஷனை அதிகமா கொடுப்பான், ஆப்டிமம் ப்ரொடக்ஷனை கொடுப்பான். பட் அவன் ப்ராடக்ட்டுக்கு வந்து காம்படிட்டர்ஸே இல்லையே, லேக் ஆஃப் காம்படிஷன்றதுனால so he need not to produce at optimum level. ஓகேயா? சோ அப்போ ஈவன் யாருமே அவனுக்கு காம்படிஷன் வராததுனால the monopolist will continue to earn profit, super normal profit in the short run. So there is no need to incur loss and no need to incur normal profit. ஆனா perfect competition firmல short runல ஒரு firm வந்து ப்ராஃபிட் earn பண்ணா அதோட காம்படிட்டர்ஸ் பார்த்துட்டு அவனும் உள்ள வருவான், அவனும் ஷேர் எடுத்துக்குவான் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்ல. என்டையர் ப்ராஃபிட்டும் தீந்து போற வரைக்கும் எல்லாம் மார்க்கெட்ல இருப்பானுங்க. ப்ராஃபிட்டே இனி இதுல இல்லைன்னு தெரிஞ்சப்போ மார்க்கெட்டை விட்டு போயிருவானுங்க. then the firm incur நார்மல் ப்ராஃபிட். ஆனா மோனோபோலில அவனுக்கு காம்படிஷனுக்கு யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது need not to produce efficient level, optimum level கொடுக்கணும் அளவில். so அப்ப he is continued to earn super normal profit because no competitors at all. okay கண்ணா? so அப்ப
பிகாஸ் ஏன் அப்படின்னா என்ட்ரி ஆஃப் த அவுட் சைட் ஃபர்ம் இஸ் பிளாக்டு இந்த மொனோபொலின்னு பார்த்தோம். என்ட்ரி ஃப்ரீ எக்ஸிட் வந்து இல்ல, பிளாக் பண்ணிருக்கு. அப்ப எவனும் ஈஸியா வர முடியாது. அப்போ he will continue to earn super normal profit. So this is our average revenue curve and this is our marginal revenue curve and this is our marginal cost curve. Marginal cost, marginal revenue cut பண்ற இடம் this is our level of output and price is this one. Average revenue curve touch பண்ற இடம் இது. Average revenue is equals to price ன்னு சொல்லி பார்த்தாச்சு. Okay, this one and average cost. Average cost curve. So this is our cost. கோடு வந்து average cost curve இங்க டச் பண்ணுது. PQRS. ஓகேயா? So அப்போ for OQ level of output, RQ is the average cost and QH koda. Q irukune kila. RQ is the level of average cost and EQ is the level of average revenue. Appo revenue greater than cost appadina super normal profit ah? Yes or no? Yes, ma'am. Yes or no, ma? Yes, ma'am. Yes, ma'am. So this monopoly inuடைய equilibrium profit maximization output fixation is gets over. Next thing, price discrimination அப்படினா என்னடா? சொல்லுடா. மேம் ஒவ்வொரு டிஃபரெண்ட் கன்சியூமர்ட்ட இருந்து தனித்தனியா பிரைஸ் வாங்குதா மேம்? Charging different prices from different consumers. Charging different prices from different sets of consumers. Different. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஃபேமிலி டாக்டர் நமக்கு ஒரு வகையான வாங்குவாரு, தெரியாதவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீஸ் வாங்குவாரு. நம்ம ஃபேமிலி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே அப்படித்தான். இந்த ட்ரெயின் எல்லாம் போனீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நம்மள மாதிரி நார்மல் பீப்புளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். மார்க்கெட்ல ரிச் பீப்புளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், புவர் பீப்புளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் எபிள்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி பிரைஸ் சார்ஜஸ், நமக்கு ஒரு மாதிரி பிரைஸ் சார்ஜஸ். பல்கா வாங்கும் போது ஒரு மாதிரி பிரைஸ், இண்டிவிஜுவல் யூனிட்டா வாங்கும் போது ஒரு மாதிரி பிரைஸ். சோ அப்போ இதே ரூரல் ஏரியால எலக்ட்ரிசிட்டிய கன்சியூம் பண்ணோம்னா ஒரு மாதிரி பிரைஸ், அர்பன் ஏரியால கன்சியூம் பண்ணோம்னா ஒரு மாதிரி பிரைஸ். So these are all the examples of price discrimination. Okay. Okay. Dinesh, padi Dinesh, conditions for price discrimination. அதாவது price discrimination அடாப்ட் பண்ணனும்னா ரெண்டு மூணு கண்டிஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்கடா. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, படி Dinesh. Conditions for price discrimination. Price discrimination is possible only under the following conditions. The seller should have some control over the supply of his product, that is, the firm should have price setting power. Monopoly power in some form is necessary, not sufficient to discriminate price. அப்ப என்ன சொல்றான், பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன் நான் அடாப்ட் பண்ணணும்னா வெறும் மோனோபோலி பவரை வச்சு மட்டும் நீ ஒண்ணும் பண்ண முடியாது. உன் ப்ராடக்டோட சப்ளைல உனக்கு கண்ட்ரோல் இருக்கணும். அதாவது என்னோட இவ்வளவு சப்ளை கொடுக்க முடியும், இவ்வளவு கம்மி பண்ண முடியும், சடனா இவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண முடியும்ன்ற கண்ட்ரோல் இருந்தா மட்டும்தான் நமக்கு பிரைஸ் செட்டிங் பவர் இருக்கும். அப்படின்னா மட்டும்தான் பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அடாப்ட் பண்ண முடியும். ஓகே, அதுதான். த நெக்ஸ்ட், செல்லர் வந்து தன்னோட மார்க்கெட்டை ஈச் சப் மார்க்கெட்டா பிரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும்.
சப் மார்க்கெட்னா என்ன எக்ஸாம்பிள்? இப்ப ஒரு டாக்டர் இருக்காருன்னா மொத்தமா அவரோட பேஷன்ஸ் அப்படின்னு பார்க்காம அதுல வெல் செட்டில்டு பேஷன்ஸ் இல்ல கொஞ்சம் புவர் பேஷன்ஸ் ரொம்ப வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் அந்த மாதிரி தன்னோட மார்க்கெட் டிஃப்ரெண்டா சப்செட்ஸா பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் படிக்கணும். The price elasticity of a product should be different in different submarkets. The monopolist fixes a high price for his product for those buyers whose price elasticity of demand for a product is less than 1. அப்படின்னா This என்னடா? implies that பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஃபார் அ டிமாண்ட் இஸ் லெஸ் தென் 1 அப்படின்னா relatively inelastic. Relatively elastic demand. அப்படின்னா என்ன எக்ஸ்பிளனேஷன் கூட எனக்கு என்னதான் ப்ரைஸாக இருந்தாலும் குவான்டிட்டி வந்துட்டு டிமாண்ட் பண்ணுறது வந்துட்டு கம்பல்சரியாக இருக்கும் மேம். அஃபெக்ட் ஆகாது. டிமாண்ட் வந்து yes, அவ்வளவு கல அஃபெக்ட் ஆகாது. இப்ப வந்து அவன் ஒரு 1000 ரூபாய் வந்து பிரைஸ் ஏத்திட்டான் அப்படின்னாலும் அந்த பர்டிகுலர் ப்ராடக்டினுடைய டிமாண்ட்ல வந்து அவ்வளவுக்கு சேஞ்சஸ் இருக்காது. வாங்குறவன் வாங்கிட்டு தான் இருப்பான். அப்போ பிரைஸ்ல என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் டிமாண்ட்ல இவ்வளவு சேஞ்சஸ் தான் நடக்கும். தட் இஸ் கால்ட் என்னது? ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக், வேல்யூ லெஸ் தென் 1. அப்போ எந்த பீப்புளுக்கு வந்து ஹை பிரைஸ் சார்ஜ் பண்ணுவான்னா யாரோட ப்ராடக்ட்டுக்கு எலாஸ்டிசிட்டி லெஸ் தென் 1 இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஹையர் பிரைஸ். ஏன்? ஹை பிரைஸ் சார்ஜ் பண்ணாலும் அவன் டிமாண்ட்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதுதான். சப்போஸ் யாருடைய டிமாண்ட் எல்லாம் ஈஸியரா அஃபெக்ட் ஆகுதோ அவங்களுக்கெல்லாம் வந்து லோயர் பிரைஸ் சார்ஜ் பண்ணுவான். ஓகே, சோ நெக்ஸ்ட், this implies that when monopolist charges a higher price from them, it do not signify induce their purchase in response to high price. So அப்ப என்ன அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. பிரைஸ் ஹையரே ஆயிடுச்சுன்னா கூட ரெடியூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, சோ அததான் சொல்லணும். நெக்ஸ்ட் படிக்கணும். It should not be possible for the buyers of low-priced market to resell the product to the buyers of high-priced market. That is, there must be no market arbitrage. அப்ப என்ன சொல்றான்? It should be not possible for the buyers of low priced market to resell the product to the buyers of high priced market. அதாவது அந்த ப்ராடக்ட் வாங்கி அவங்க வந்து ஹை பிரைஸ்ட் மார்க்கெட் பீப்புள்ஸ்க்கு வந்து அவங்க ரீசேல் எல்லாம் பண்ண முடியாது. லோ பிரைஸ்ல இருக்கிறவங்க அந்த ப்ராடக்ட வாங்கி அவங்களுக்கு வந்து ரீசேல் எல்லாம் பண்ண முடியாது. பிகாஸ் அங்க வந்து மார்க்கெட் ஆர்பிட்ரேஜ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா, நெக்ஸ்ட் படிக்கணும். Thus, we note that a discriminating monopolist charges a higher price in a market which has a relatively inelastic demand. The market which is highly responsive to price changes is charged less. On the whole, the monopolist benefits from such discrimination. அப்ப என்ன சொல்றான்? எந்த இடத்துல ஹை பிரைஸ் சார்ஜ் பண்ணுவான்னா ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் எங்கெல்லாம் இருக்கோ அங்க ஹையர் பிரைஸ். மறந்துடாத, a monopolist will charge price discrimination at a market dash அப்படின்னு கொடுத்துருவான். எங்கெல்லாம் மார்க்கெட் இன்எலாஸ்டிக் டிமாண்டா இருக்கோ அங்கெல்லாம் ஹையர் பிரைஸ் சார்ஜ் பண்ணுவான். ஓகே, சோ எங்கெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து பிரைஸ் ஹைலி ரெஸ்பான்சிபிளா இருக்கோ அங்கெல்லாம் பிரைஸ பார்த்துதான் கம்மி பண்ணுவான். ஏன்னா இத்தனோட பிரைஸ் மாறினா கூட அவங்களோட டிமாண்ட்ல ரொம்ப இம்பாக்ட் காமிக்குன்னு சொல்லிட்டு பார்த்துதான் கம்மி பண்ணுவான். ஓகேக்கண்ணா, சோ நியூமெரிக்கல் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, மோனோபோலி பிரைஸ் 30 அப்படின்னா எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் மார்க்கெட் ஏ அண்ட் பி வந்து ரெஸ்பெக்டிவ்லி 2 and 5 கொடுத்துட்டான். சோ அப்போ வந்து என்ன அப்படின்னா மார்ஜினல் ரெவன்யூ வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, so this concept is already we said. Okay, average revenue into E elasticity minus 1 divided by E. So இந்த formula already பார்த்தாச்சு. இதோட கான்செப்ட் நம்ம பார்த்தாச்சு. ஓகேயா, then next, objectives of price discrimination படிக்கணும். Objectives: to earn maximum profit, to dispose of surplus stock, to enjoy economies of scale, to capture foreign markets, and to secure equity through pricing. என்ன சொல்றாங்க? எதுக்காக பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அடாப்ட் பண்றாங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் அவுட் பண்ண. நெக்ஸ்ட், சர்ப்ளஸ் ஸ்டாக் ஏதாவது இருந்தா அதை டிஸ்போஸ் பண்றதுக்கு ப்ராஃபிட் பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன். நெக்ஸ்ட், டு என்ஜாய் எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல். ஓகே, நெக்ஸ்ட் அதாவது சேவிங்ஸ், நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அடாப்ட் பண்றோம். நெக்ஸ்ட், ஃபாரின் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியான பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அடாப்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், டு செக்யூர் ஈக்விட்டி பிரைசிங் மூலியமா ஒரு சமநிலையை வந்து நம்ம செக்யூர் பண்ணிக்கிறது. ஓகே, சோ தீஸ் ஆர் ஆல் தி ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன். நெக்ஸ்ட் வந்து பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன் வந்து பிளேஸுக்கு தகுந்த மாதிரி, டிஃப்ரெண்ட் நேச்சர்ஸ்க்கு தகுந்த மாதிரி, டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸ்க்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும்.
ஓகேயா? சோ அதாவது என்ன அப்படின்னா ப்ராடக்ட் வந்து ஏஜ் பேஸ் பண்ணி, பர்ச்சேஸ் பேஸ் பண்ணி, டைம் பேஸ் பண்ணி, இன்கம் பேஸ் பண்ணி சிலர் நமக்கு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க இல்லையா? சோ அதெல்லாம் தான் வந்து பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றாங்க. ஓகேயா? சோ அப்ப பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் அ கன்சியூமர் சர்ப்ளஸ் என்ஜாய்டு பை த கன்சியூமர். அண்டர்லைன் இட் ஆர் டேக் நோட்ஸ். சோ பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு என்னன்னா, இட் இஸ் அ கன்சியூமர் சர்ப்ளஸ் என்ஜாய்டு பை தி கன்சியூமர். ஓகே, சோ ப்ரொஃபசர் பிகோ வந்து என்ன சொல்றாருன்னா, அண்டர்லைன்ரா, ப்ரொஃபசர் பிகோ பிரைஸ் டிஸ்கிரிமினேஷனை மொத்தம் 3 டிகிரியா பிரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாரு. ஓகே, பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன்ல ப்ரொஃபசர் பிகோ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சோ பிரைஸ் டிஸ்கிரிமினேஷனை 3 டிகிரியா பிரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி. ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரியா பிரிக்கிறாரு. சோ மேம் அப்போ ஃபர்ஸ்ட் டிகிரி பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன்ல என்ன மேம் பண்ணுவாரு அப்படின்னா, சோ ஈச் மார்க்கெட்டை செப்பரேட் சப்டிவைடடா பிரிச்சிருவாரு. படிக்கணும் தினேஷ், அண்டர் த ஃபர்ஸ்ட் டிகிரி பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன், அதுல இருந்து படி. Under the first degree price discrimination, the monopoly separates the market into each individual consumer and charges them the price they are willing and able to pay, and thereby அப்ப ஃபர்ஸ்ட் டிகிரில என்ன பண்றாங்கன்னா, தன்னோட மார்க்கெட்டை ஈச் சப் டிவைடடா பிரிச்சிடுறாங்க. கன்சியூமர்ஸ், இண்டிவிஜுவல் கன்சியூமரை சப் மார்க்கெட்டா பிரிச்சிடுறாங்க. அதாவது யார் யாரால எவ்வளவு பிரைஸ் பே பண்ண முடியுமோ அவ்வளவு பிரைஸ் சார்ஜ் பண்றாங்க. எக்ஸாம்பிள், டாக்டர்ஸ், லாயர்ஸ், கன்சல்டன்ட்ஸ். சோ இவங்க எல்லாம் சார்ஜிங் டிஃபரெண்ட் ஃபீஸ் ஃப்ரம் டிஃபரெண்ட் கன்சியூமர்ஸ். சோ தென் பிட் அண்ட் ஆஃப்டர் சிஸ்டம், ஆப்ஷன்ல, அதாவது அவன் பிட் கொடுத்து ஆப்ஷன்ல அவன் வந்து கேக்குறான், ஆஃபர் கொடுத்து கேக்குறான், எனக்கு இவ்வளவு ஓகே, உனக்கு அவ்வளவு ஓகே, யாரால எவ்வளவு பண்ண முடியுமோ சோ அந்த பிரைஸ் சார்ஜ் பண்றது ஃபர்ஸ்ட் டிகிரி. அப்ப ஃபர்ஸ்ட் டிகிரிக்கு எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ், லாயர்ஸ், கன்சல்டன்ட்ஸ் அண்ட் பிட் அண்ட் ஆஃபர் சிஸ்டம். ஓகே, சோ அது நெக்ஸ்ட் செகண்ட் டிகிரி கீழே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிஃபரெண்ட் குவான்டிட்டிஸ் ஆஃப் சோல்டு மூலியமா டிஃபரெண்ட் பிரைசஸ் கொடுக்கறது. அதாவது என்ன சொல்றது, லம்பா ஒருத்த வாங்கிட்டு போனா அவனுக்கு ஒரு மாதிரி பிரைஸ், கம்மி யூனிட்ட வாங்கிட்டு போனா அவனுக்கு ஒரு மாதிரி பிரைஸ். சோ இதுதான். இப்ப ஃபேமிலி பேக் சோப் வாங்கணும்னா இவ்வளவு கம்மியாகும், இல்ல இவ்வளவு யூனிட்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஃபேமிலி பிஸ்கட் பேக்கெட் வாங்கணும்னா அதுல இவ்வளவு ருபீஸ் கம்மி ஆகுறது, இல்லைன்னா இவ்வளவு பிஸ்கட்ஸ் ஜாஸ்தி ஆகுறது. சோ இதெல்லாம் வந்து பார்த்தனா பேஸ்ட் அப்பான் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ் சோல்டு பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் பிரைசஸ் சார்ஜ் பண்றாங்க. ஓகேயா? சோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, சப்ளையர்ஸ் ஆஃப் சர்வீசஸ் such as telephone service, electricity services, water services, இதெல்லாமே வந்து செகண்ட் டிகிரில வரும். ஓகேயா? தென் நெக்ஸ்ட், பிகாஸ் இப்ப இதெல்லாம் பார்த்தேன், எலக்ட்ரிசிட்டி எல்லாம் பார்த்தேன் அப்படின்னா எவ்வளவு யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வரும். சோ அததான் சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் டிகிரி படிக்கணும். under the third degree price discrimination, price varies by attributes such as location or by customer segment. Here, the monopolist will divide the consumers into separate submarkets and charge different prices in different submarkets. Examples: dumping, charging different prices for domestic and commercial uses, lower prices in railways for senior citizens, etc. இப்ப என்ன சொல்றோம், அண்டர் தேர்ட் டிகிரில கஸ்டமருடைய லொகேஷன் பேஸ் பண்ணி செக்மெண்டா பிரிக்கிறான். ஓகேயா? சோ அப்ப என்ன சொல்றான், கன்சியூமரை சப் மார்க்கெட்டா பிரிச்சுட்டு அவங்கிட்ட இருந்து டிஃபரெண்ட் பிரைசஸ் சார்ஜ் பண்றது. எக்ஸாம்பிள் பார்த்தேன் அப்படின்னா, லொகேஷன் வைஸ் பேஸ் பண்ணி பிரிக்கிறது. அதாவது நம்ம இன்டர்நேஷனல்குள்ளனா ஒண்ணு, சோ வித்தின் அவுட் சைட் தி நேஷனல்னா வேற, டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல் பர்பஸ்க்கு வேற. சோ அந்த மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு மாதிரி, ஜூனியர்ஸ்க்கு ஒரு மாதிரி. சோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா லொகேஷன் ஆர் பை கஸ்டமர் செக்மெண்டா பிரிக்கிறான். ஒண்ணு லொகேஷன் பேஸ் பண்ணி பிரிக்கிறான், இல்ல கஸ்டமர் செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் செக்மெண்ட், வயசானவங்களா,
இல்ல யங்ஸ்டர்ஸா கிட்ஸா அந்த மாதிரி செக்மெண்ட் பேஸ் பண்ணி பிரிச்சு நமக்கு பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அடாப்ட் பண்றோம். ஓகே, இதுதான்டா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன, சப் மார்க்கெட் ஏயா பிரிக்கிறான், தென் சப் மார்க்கெட் பியா பிரிக்கிறான், ரெண்டையும் சேர்ந்து டோட்டல் மார்க்கெட்டா கொடுக்குறான். ஓகே, சோ திஸ் இஸ் discriminating monopolist உடைய equilibrium and price and output determination. Okay, next, effects of economic effects of monopoly. Soundar padi Soundar one by one. Soundar Ma'am, padi ma. economic effects of monopoly. Monopoly is often criticized because it reduces aggregate economic welfare through loss of productive and allocative efficiency. என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மோனோபோலிஸ் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. எதுக்குன்னா அது அக்ரிகேட் எகனாமிக் வெல்ஃபேரை வந்து குறைக்குது, ப்ரொடக்டிவ் அண்ட் efficiency, productive. Second thing, Monopolists charge substantially higher prices and produce lower levels of output through than would exist if the product were produced by competitive firms. Monopolists earn economic profits in the long run, which is unjustifiable. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, எக்கனாமிக்ஸ் வந்து மோனோபோலிஸ்ட் வந்து லாங் ரன்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்றான்னு சொல்றாங்க. அது வந்து ஜஸ்டிஃபையபிளா கிடையாதுன்னு எக்கனாமிக்ல வந்து சொல்றாங்க. செகண்ட் வந்து substantially higher price and produce lower level of output than would exist if the product were produced by competitive firms. So அப்ப என்ன அப்படின்னா, அதே ப்ராடக்ட வந்து காம்படிட்டிவ் ஃபர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா it will charge higher price for lower level of output அப்படின்னு சொல்லி சொல்றான். ஓகேயா, சோ அதுவும் வந்து என்ன அப்படின்னா எக்கனாமிக்ல ஒரு ஒன் ஆஃப் தி கிரிட்டிசைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட், monopoly prices exceeds marginal cost and therefore reduces consumer supplies. எப்பவுமே மோனோபோலி பிரைஸ் வந்து மார்ஜினல் காஸ்ட விட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி இருந்தா என்ன ஆகுமாமா, கன்சியூமர் சர்ப்ளஸ் வந்து எப்பவுமே கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இன்கம் வந்து கன்சியூமரோட இன்கம் வந்து மோனோபோலிஸ்ட்க்கு டிரான்ஸ்பர் ஆயிடுது. ஓகேயா, சோ கன்சியூமரோட பிரைசஸ் மட்டும் அவங்க மட்டும் ஹையர் பிரைஸ் கொடுக்கறது கிடையாது. சோ but they would also not be able to substitute the goods or services with a more reasonably priced alternative. So அப்போ ஈவன் தான் அவங்க பே பண்ணி வாங்கினா கூட அந்த கூட்ஸை வந்து அவங்களால சப்ஸ்டிடியூட் கூட்ஸ் சர்வீசஸா வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்த மோனோபோலி அப்படின்றது வந்து கன்சியூமர் சவர்ஜினிட்டியை வந்து ஸ்டாப் பண்ணுது. அதாவது அவன் கொடுக்குற ப்ராடக்ட், அவன் ப்ராடக்ட்டுக்கு அவன் தான் ராஜா, அவன் என்ன சர்வீஸ் கொடுக்குறானோ என்ன கூட்ஸ் கொடுக்குறானோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். இது நம்மளோட விருப்பத்துக்கு தடையா இருக்கு, நமக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்றதுக்கு நம்மள விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, அன்ஜஸ்ட் மீன்ஸ் ஆஃப் கிரியேட்டிங் பேரியர்ஸ், இந்த மாதிரி லீகல் தென் ஸ்ட்ராட்டஜிக்கல் தடையெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா அந்த மோனோபோலி மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு. அதெல்லாம் வந்து ஒரு சஸ்டைனிங் மோனோபோலி பவரை வந்து அப்படி தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க பண்ற மாதிரியே இருக்கு. உள்ள யாரும் வரக்கூடாதுன்றத பண்றதுக்காகவே இருக்கு. சோ திஸ் வில் மெயின்டைன் தேர் மோனோபோலி பொசிஷனை வந்து இன்னும் ஹியூஜ் அமௌண்டா வந்து அது என்ன சொல்றது அப்படின்னா மெயின்டைன் பண்ணிட்டு போகுது. தென் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, செவன்த் ஒன் படிமா. A monopolist having substantial financial resources is in a powerful position to influence the political process in order to obtain favorable legislation. A monopolist having substantial financial resources in a powerful position to influence the political process. Monopolist அப்படினால இப்ப எடுத்துக்கோ, கவர்மெண்ட் தான் இந்த வாட்டர் போர்டு, என்ன சொல்றது, எலக்ட்ரிசிட்டி போர்டு, ட்ரெயின் போர்டு எல்லாம் பாக்குறாங்க. சோ அவங்க கையில வந்து ஒரு பொலிட்டிக்கல் பவர் இருக்கு. சோ இது வந்து என்னன்னா ஒரு ஃபேவரபிள் லெஜிஸ்லேஷனை நமக்கு அப்டைன் பண்றதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. ஓகே, பிகாஸ் கவர்மெண்டே வந்து மோனோபோலி கிரியேட் பண்ணும்போது இட் இஸ் மோர் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட், very often monopolists do not have the necessary incentive to introduce efficient innovations that improve product quality and reduce production costs.
இதை விட இன்னொன்னு என்னன்னா, எவனாவது வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட வந்து கம்மி பண்ற மாதிரியும் ப்ரொடக்ஷனுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி ஏதாவது இன்னோவேஷன்ஸ் கண்டுபிடிச்சான் அப்படின்னா அதுக்கான இன்சென்டிவ், தகுந்த இன்சென்டிவ் வந்து இந்த மோனோபோலிஸ்ட் கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அண்ட் 9th ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா, monopolies are able to use their monopoly power to pay lower prices to their suppliers. பிளஸ் இவங்க என்ன பண்றாங்கன்னா, கஸ்டமர் கிட்ட இருந்து ஹையர் பிரைஸ் சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து சப்ளையர்ஸ் இருப்பாங்களே, அவனோட சப்ளையர்ஸ், அவங்க கிட்ட லோயர் பிரைஸ் சார்ஜ் பண்றதுக்கு அவனால முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் படிமா 10th ஒன். The economy is also likely to suffer from inefficiency, which is the loss of management efficiency associated with markets where competition is limited or absent. Since monopolies are exploitative and generate undesirable outcomes in the economy, a number of steps are taken by governments to prevent the formation of monopolies and to regulate them if they are already present. அப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, இன்எஃபிஷியன்சி இருக்கு, மேனேஜரியல் இன்எஃபிஷியன்சி வந்து அங்க இருக்கு மோனோபோலில அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ with this monopoly is gets over and next we will move to imperfect competition உடைய ஒன் ஆஃப் த இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன். இது வரைக்கும் பார்த்தது மோனோபோலி பவர், இப்ப பார்க்க போறது மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன். சோ மேம், மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் நம்ம பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா, ஹியர் ஆல்சோ லார்ஜ் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் பட் ப்ராடக்ட்ஸ் வந்து க்ளோஸ் சப்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஒன் அனதரா இருக்கும். ஒரு ப்ராடக்ட் பதிலா இன்னொரு ப்ராடக்ட வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஓகேயா, பட் ஆனா மோனோபோலி ப்ராடக்ட்டுக்கு as no close substitutes, அவன் ப்ராடக்ட்டுக்கு அவன் ப்ராடக்ட் மட்டும்தான். ஓகேயா, சோ ஸ்ரீஜா இல்லையடா, ஸ்ரீஜா தூங்கிடுச்சாடா ஸ்ரீஜா? ஜாய் படிங்க. Imperfect competition, monopolistic competition. Consider the market for soaps and detergents. Among the well-known brands on sale are Lux, Vival, Synthol, Dettol, Liril, Pierce, Lifebuoy, Plus, Dove, etc. Is this market an example of perfect competition? Since all the soaps are almost similar, one might think that this is an example of perfect competition. But on a close inspection, we find that though these products are technically and functionally similar, each seller produces and sells a product which is different from those of his competitors. For example, whereas Lux's claim to be a beauty soap, Liril is associated more with freshness. Dettol soap is placed as antiseptic and Dove claims to ensure young smooth skin. The practice of product and service differentiation gives each seller a chance to attract business to himself on some basis other than price. This is the monopolistic part of the market situation. Thus, this market contains features of both the markets discussed earlier, monopoly and perfect competition. In fact, this type of market is more common than pure competition or pure monopoly. The industries in monopolistic competition include clothing, manufacturing, and retail trade in large cities. There are many hundreds of grocery shops, shoe stores, stationery shops, restaurants, repair shops, laundries, manufacturers of women's dresses, and beauty parlors in a medium size or large city. சோ அப்ப அட் லாஸ்ட் என்ன சொல்றான்னா, சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சோப் அண்ட் டிடர்ஜென்ட் எடுத்துக்கோ. ஒரு டிடர்ஜென்ட்னு எடுத்துட்டேனாலே எவ்வளவு டிடர்ஜென்ட் இருக்கு. ரின்னு, என்ன சொல்றது, ஏரியல், தென் டைடு, பவர், இந்த மாதிரி சர்ஃப் எக்ஸல் நிறைய இருக்கு. அதே மாதிரி சோப்புன்னு எடுத்துட்டாலே லைஃப் பாய், டவ், லிரில், சிந்தால், டெட்டால், இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? சோ அப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம யோசிக்கலாம், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒன் க்ளோஸ் சப்ஸ்டிடியூட்ஸா பண்ணது. இந்த சோப் இல்லைன்னா இன்னொன்னு, இது இல்லைன்னா இன்னொன்னு நம்ம நினைக்கலாம். பட் ஆனா நீ பாரு, இந்த ப்ராடக்ட வந்து உருவாக்குற விதமும் டெக்னிக்கலும் ஃபங்க்ஷனும் வேணா ஒன்னா இருக்கலாம். சோப்புன்னா இப்படிதான் யூஸ் பண்ணணும். பட் ஆனா எல்லா சோப்புமே எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்றது இல்ல. டவ் ஒரு விஷயத்துக்கு,
டெட்டால் ஒரு விஷயத்துக்கு, லிரில் ஒரு விஷயத்துக்கு, ஹிமாலயா ஒரு விஷயத்துக்கு, ஒன்னொன்னு ஒரு ஒரு விஷயத்துல பெஸ்ட். சோ அப்போ என்ன அப்படின்னா சப்ஸ்டிடியூட்ஸ் தான், பட் ஆனா எக்ஸாக்டா பெர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட்ஸ் கேட்டா அது அப்படி சொல்ல முடியாது. பிளஸ் ஆல்சோ லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸும் அங்க இருக்காங்க. ஓகேயா? பிளஸ் ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னா டிஃபரன்சியேஷன் பண்றது மூலியமா ஒருத்தனும் தன்னோட ப்ராடக்ட உயர்வுபடுத்தி காமிக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபரன்சியேஷன், ப்ராடக்ட் டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னா அந்த ப்ராடக்ட்ல இருந்து என்னோட ப்ராடக்ட் இந்த விதத்துல பெஸ்ட். இப்போ விவல்ல இருந்து டவ் பார்த்தேன்னா ஸ்கின் பியூட்டி வந்து எனக்கு கொடுக்கும். ஹிமாலயா பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து ஆயுர்வேதிக் சோப்பு. அந்த மாதிரி ப்ராடக்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறது மூலியமா தன்னோட ப்ராடக்ட வந்து அவன் மார்க்கெட் பண்றான். ஓகேயா? சோ அப்ப திஸ் இஸ் த ஃபார்ம் ஆஃப் பியோர் காம்படிஷனும் கிடையாது, பியோர் மோனோபொலியும் கிடையாது, ரெண்டும் கேட்டான். அதனால மோனோபொலிஸ்டிக் காம்படிஷன். ஓகே, சோ we will move to the features of monopolistic competition. இங்கேயும் அதே மாதிரி large number of sellers for a monopolistic product தான். சோப்புன்னு எடுத்துட்டேன்னா எத்தனை சோப் செல்லர்ஸ் இருக்காங்க, டூத் பிரஷ் எடுத்துட்டேன்னா எவ்வளவு பேர் இருக்காங்க. சோ அதுதான். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் டிஃபரன்ஷியேஷன். சோ மோனோபொலிஸ்டினுடைய ஒரு மேஜர் 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 அவன் கையில இருக்க ஒரு டூல் கேட்ட அப்படின்னா ப்ராடக்ட் டிஃபரன்ஷியேஷன். அதாவது தன்னோட பிராண்டிங்க, தன்னோட டிசைன, கலரை, ஷேப்ப, பர்ஃபார்மன்ஸ இதெல்லாத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறது மூலியமா தான் தன்னோட ப்ராடக்ட அவன் சேல் பண்றான். பிகாஸ் மார்க்கெட்ல ஒரு சோப் 2 சோப் இல்ல, அது இருக்கு 100 சோப் இருக்கு. அதுல இந்த 100 சோப்ல நம்ம போய் அவன் ப்ராடக்ட வாங்கணும்னா அந்த அளவுக்கு தன்னோட ப்ராடக்ட அவன் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். மத்த ப்ராடக்ட்ல இருந்து டே பாரு என் ப்ராடக்ட் இவ்வளவு டிஃபரன்ஷியேட் ஆனது அப்படின்னு சொல்லி காமிக்கணும். எக்ஸாம்பிள் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ அட்ராக்டிவா இருக்கிறதுக்காக பேக்கிங் எல்லாம் எப்படி கொடுக்குறான். இந்த எக் ஒயிட், ஸ்டிக் எக் ஒயிட் பாத்தீங்கன்னா எக் ஷேப்லயே வரும் ஷாம்பு. சிலது பாத்தீங்கன்னா ஸ்குவீஸ் டைப்ல வரும், சிலது பாட்டில் டைப்ல வரும். இந்த மாதிரி அட்ராக்டிவ் ஷேப்ல, அட்ராக்டிவ் கலர்ஸ்ல, அட்ராக்டிவ் டிசைன்ஸ்ல நம்ம கொடுக்கறது மூலியமா, ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன் கொடுக்கறது மூலியமா என்ன பண்ணலாம் அப்படின்னா தன்னோட ப்ராடக்ட்டுக்கான காம்படிஷன் அவன் லீட்ல இருக்கலாம். சோ படி ஜாய். Product differentiation. In a monopolistic competitive market, the products of different sellers are differentiated on the basis of brands. Because competing products are close substitutes, demand is relatively elastic but not perfectly elastic, as in perfect competition. என்ன சொல்றான், the product of a different sellers are differentiated on the basis of brand. அப்ப பிராண்ட்ல தான் அவன் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறான். எதுலன்னா மோனோபொலிஸ்டிக் மார்க்கெட்ல. அப்ப ஏன் அப்படின்னா காம்படிஷன் ப்ராடக்டா க்ளோஸ் சப்ஸ்டிடியூட்ஸ். உன்னோடதா என்னோடதான் ஒரு ப்ராடக்ட் இருக்குனால என்ன அர்த்தம்னா என் ப்ராடக்ட்டுக்கு பதில் என்னோடது இல்லைன்னா உன்னோட நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். சோ அப்போ சப்ஸ்டிடியூட்ஸ், க்ளோஸ் சப்ஸ்டிடியூட்ஸ்னுடைய டிமாண்ட் எப்படி இருக்குமாமா, ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்ட் கர்வா இருக்கும். ஓகே, பட் நாட் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கிடையாது, ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்டா இருக்கும். சோ டேக் நோட்ஸ், இஃப் two goods are close substitutes of one another அப்படின்னா then the elasticity of demand is relatively elastic demand. Okay, sub next padina. The Firms use size, design, color, shape, performance, features, and distinctive packaging and promotional techniques to make their products different. Such differentiation may be true or fancied. Brands are generally so much பண்ணி காட்டுற அந்த பேக்கேஜிங், கலர், ஷேப் இதெல்லாம் ஃபேன்சிக்காகவும் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். ஓகேயா? Brands are generally so much advertised that a consumer starts associating the brand with a particular manufacturer, and a type of brand loyalty is developed. Product differentiation gives rise to an element of monopoly to the producer over the competing products. Because of absence of perfect substitutability, the producer of an individual brand can raise the price of his product, knowing that he will not lose all the consumer to other brands. However, ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன் அப்படின்றதுதான் இந்த மோனோபொலிஸ்டிக் காம்படிட்டருக்கு ஒரு ஒன் ஆஃப் த எலமெண்டா இருக்கு. அதாவது தன்னோட ப்ராடக்ட தான் கையில வச்சுக்கிற அந்த எலமெண்ட், மோனோபொலி எலமெண்ட் வந்து மோனோபொலிஸ்டிக் யார் தராங்கன்னா இந்த ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன்.
ஏன்னா அவன் ப்ராடக்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறது மூலியமா அந்த மத்த காம்படிஷன் ப்ராடக்ட்ல இருந்து அவன் தப்பிச்சுக்கிறான். சோ பிளஸ் ப்ராடக்ட் டிஃபரன்ஷியேஷன்ல இருந்து வர்ற ப்ராடக்ட் வந்து க்ளோஸ் சப்ஸ்டிடியூட்ஸ் தானே தவிர பர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட் கிடையாது. ஓகே, பர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட் கிடையாது. சோ அப்படி இருக்கும் போது இந்த மோனோபோலிஸ்டிக் காம்படிட்டர் இஸ் ஆல்சோ பிரைஸ் மேக்கர் ஃபார் திஸ் ப்ராடக்ட். அவன் ப்ராடக்ட்டுக்கு அவனே பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்குவான். ஏன்னா அவன் ப்ராடக்ட்ல என்ன சொல்றது பர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட் இருக்காதுன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் ப்ராடக்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணியும் காமிச்சிருப்பான். அப்ப அவனுக்கு பயம் இல்லாம ஓகே நம்ம ப்ராடக்ட வாங்குறவன் நம்மளை விட்டு போக மாட்டான் அந்த ஃபியர் இல்லாமலே கண்டிப்பா பிரைஸ் ரைஸ் பண்ணி வைப்பான். ஓகே, சப்போஸ் இஃப் எல்லா பிராண்ட்ஸுமே க்ளோஸ் சப்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஒன் அனதர் அப்படின்னா so the seller of monopolistic competitor will not increase the price of a product because he will lost his customer. Okay, so அப்ப இது என்ன சொல்றேன்னா this is a blend of monopoly and perfect competition. ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து monopolistic competition அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் freedom of entry and freedom of exit. ஈஸியா உள்ளப்போ ஈஸியா வெளியவா ஈஸியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் நான் பிரைஸ் காம்படிஷன். இத படிடா. Non-price competition. In a monopolistically competitive market, firms are often in fierce competition with other firms offering a similar products or service, and therefore try to compete on basis other than price. For example, they indulge in aggressive. ஸ்டார்டிங்ல இருந்து பண்றேன். In a monopolistically competitive market, firms are often in fierce competition with other firms offering a similar product or service, and therefore try to compete on basis other than price. For example, they indulge in aggressive advertising, product development, better distribution arrangements, efficient after sales services, and so on. அதாவதுடா மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன்ல சிமிலர் ப்ராடக்ட்ஸ் தான். ஓகே, சேம் ப்ராடக்ட் கிடையாது, சிமிலர் ஒரே மாதிரியான ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அங்க வந்து காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கும். உன் சோப்பா ஏன் சோப்பா, உன்னோட ஷாம்புவா என்னோட ஷாம்புவான்னு ஜாஸ்தியா இருக்கும். அப்போ இந்த பயவிலைக்கு என்ன பண்ணிக்க மாட்டாங்கன்னா காம்படிஷன் ஒரு ப்ராடக்ட் அதிகமா இருக்கு, காம்படிட்டிவ் அதிகமா இருக்கு அப்படின்னா இவனுங்க என்ன பண்ண மாட்டானுங்கன்னா பிரைஸ்ல கைய வைக்க மாட்டானுங்கடா. சரியா, மற்ற விஷயங்கள் அதாவது கஸ்டமர் கொடுக்குற சர்வீஸ், அவங்களுக்கு கொடுக்குற டெலிவரி, அவங்க ப்ராடக்ட் எப்படி டெவலப்மெண்ட் பண்றான், எப்படி பிராண்ட் பண்றான், அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி கொடுக்குறான், இல்ல சேல் பண்ணதுக்கு அப்புறமா என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறான், இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அவன் நிறைய அக்கறை காமிப்பான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இல்லடா கோத்ரேஜ் கம்பெனி அவனால சர்வீஸ்க்கே வர மாட்டேன்றான் ஃப்ரிட்ஜ் கூப்பிட்டா. பட் ஆனா வேர்ல்பூல்னா ஓகே நம்ம சர்வீஸ் கொடுக்கும் போது அவங்களே வந்து இறக்கிடுறாங்க, மாசத்துக்கு ஒருக்கா வராங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் போய் ரீச் ஆகும் கஸ்டமர் கடையில. அப்ப பிரைஸை தவிர மத்த விஷயத்துல எல்லாத்துலயுமே வந்து என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் காமிப்பாங்க. key base of non-price competition அப்படின்றது is a deliberate policy for product differentiation. அப்போ கண்டிப்பா பிரைஸ் காம்படிஷன் கிடையாது, நான் பிரைஸ் காம்படிஷன் தான். இந்த கான்செப்ட் தான் ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன் இதையவே கொடுக்குது. ஏன்னா பிரைஸ்ல நீ என்னமோ பண்ணிக்கோன்னு விட்டுட்டா நம்ம ஆளுங்கெல்லாம் பிரைஸ் உன் ப்ராடக்ட் அந்த பிரைஸ் ஏன் ப்ராடக்ட் இந்த பிரைஸ் கொடுத்துருவான். ஆனா இங்க பிரைஸ்ல காம்படிஷனே கிடையாது, பிரைஸ் வந்து சிமிலரா தான் இருக்கும். எவனும் அவ்வளவு சடனா இன்க்ரீஸும் பண்ணிட மாட்டான், குறைச்சிடவும் மாட்டான். அப்படி இருக்கும் போது நம்ம வேற எதுலதான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராஜுவேட் பண்ணி காமிக்கிறது யோசிக்கும் போது ப்ராடக்ட தான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிப்பான். ஓகேயா, சப்போஸ் seller attempts to promote their products not by cutting prices but by incurring higher expenditure on publicity and advertisement. So அப்போ தன்னோட ப்ராடக்ட்ல சேல்ஸ வந்து அட்டன் பண்ணணும்னு நினைச்சானா பிரைஸ கட் பண்ண மாட்டான்டா அவன். சரியா, பிரைஸ கம்மியா வச்சு அதிகமா வாங்குவாங்கன்னு அப்படி யோசிக்க மாட்டான். மோனோபோலிஸ்டிக் காம்படிட்டர் மட்டும் அப்படி யோசிக்க மாட்டான். ஏன்னா அவன் என்ன சொல்றது, அவன் ப்ராடக்ட்க்கு வந்து இட் வில் பி த ஹையர் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது பிரைஸ் கட் பண்ணாம வேற விதத்துல செலவு பண்ணி பப்ளிசிட்டி, அட்வர்டைஸ்மெண்ட், சேல்ஸ் ப்ரமோஷன் அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிடுவான். ஓகே, சோ திஸ் இஸ் அபவுட் நான் பிரைஸ் காம்படிஷன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் price and output determination under a monopolistic competition. Yeah, see, padida joy. In a monopolistically competitive market, since the product is differentiated, each firm does not face a perfectly elastic demand for its products.
Each firm makes independent decisions about price and output. Each firm is a price maker and is in a position to determine the price of its own product. As such, the firm is faced with a downward sloping demand curve for its product. Generally, the less differentiated the product is from its competitors, the more elastic this curve will be. அதாவது ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன் கம்மியா இருக்கு காம்படிட்டர் கிட்ட இருந்து அப்படின்னா இந்த டிமாண்ட் கர்வ் வந்து மோர் எலாஸ்டிக்கா இருக்கும். ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன் ஜாஸ்தியா இருக்குன்னா திஸ் கர்வ் வில் பி லெஸ் எலாஸ்டிக். டேக் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோ. சப்போஸ் மோனோபோலிஸ்டிக் டிமாண்ட் கர்வ் வந்து ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன் கம்மியா இருந்தா டிமாண்ட் கர்வ் மோர் எலாஸ்டிக். ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன் ஜாஸ்தியா இருந்தா டிமாண்ட் கர்வ் வில் பி லெஸ் எலாஸ்டிக். ஓகே. So next, he's a price maker. Our product, our own product, he can make price also. So this is his demand curve. See, this is average revenue curve and demand curve. This is his marginal revenue curve. Same da, marginal revenue curve, marginal cost curve cut பண்ற இந்த point வந்து equilibrium. This is our equilibrium output. இந்த curve வந்து average revenue curve எங்க போய் டச் பண்ணுதுன்னு பாரு. அப்ப this is our outstanding price. Okay. அப்போ ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் இது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெவென்யூவை விட காஸ்ட் வந்து கம்மியா இருக்கு. சோ நவ் தி ஃபர்ம் இஸ் earning சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் அண்டர் ஷார்ட் ரன். ஓகே. நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் ஃபார் ஈக்விலிபிரியம் சேம் ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான். when marginal cost is equals to marginal revenue then the firm is என்ன சொல்றது it will be in equilibrium. Then the marginal cost curve must cut the marginal revenue curve from below ல இருந்து above கட் பண்ணணும். கீழ இருந்து மேல போற பாயிண்ட், மேல இருந்து கீழ போற பாயிண்ட் கிடையாது. பாசிட்டிவ் ஸ்லோப்பா இருக்கணும். ஓகே. சோ then the monopolistic firm will incur super normal profit under short run. ஓகே. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இதுல? No, ma'am. இது படிடா. No, ma'am. This one படி. இது ஷார்ட் ரன். What about long run? இத படிடா ஜாய். What about long run equilibrium of the firm? If the firms in a monopolistically competitive industry earn supernormal profit in the short run, there will be an incentive for new firms to enter the industry. As more firms enter, profits per firm will go on decreasing as the total demand for the product will be shared among a larger number of firms. This will happen அதே till all. கான்செப்ட் தான்டா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பர்ஃபெக்ட் காம்படிட்டர்ல என்ன பார்த்தோமோ அதேதான். சில மோனோபோலிஸ்டிக்கல் ஃபார்ம்ஸ் வந்து ஷார்ட் ரன்ல சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாங்கன்னா, இப்போ ஷாம்பு இண்டஸ்ட்ரி வந்து பீக்ல போயிட்டு இருக்கு, ஹை இண்டஸ்ட்ரியில போயிட்டு இருக்குன்னா, அப்போ சம் ஆஃப் தி ப்ரொடியூசர்ஸ் நானும் போய் ஷாம்பு இண்டஸ்ட்ரி வந்து உருவாக்குறேன்னு சொல்லிட்டு உள்ள வருவான். அப்போ இவன் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான மொத்த டிமாண்டி இவன் ஒருத்தனே பார்த்துட்டு இருந்தான், இவன் ஒருத்தனே சப்ளை கொடுத்துட்டு இருந்தான். அப்ப இவனுக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தி வந்தது. இப்போ புதுசா இன்னொருத்த உள்ள என்ட்ராகிறதுனால என்டையர் டிமாண்ட் நமக்கு தேவையான அந்த மொத்த தேவையும் இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்ப ப்ராஃபிட்டையும் இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த ஸ்டேஜ் எது வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னா என்டையர் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்டும் வைப்புட் அவை தொடர்ச்சி எடுக்கிற வரைக்கும் இந்த கான்செப்ட் வந்து லீட் ஆகும். தென் ஆஃப்டர் தட் the long run equilibrium la the firm will earn only normal profit. Okay. Then loss. See, this is long run equilibrium, this is short run equilibrium under monopolistic competition. Okay. Ma'am, short run la வந்து loss earn பண்ணாதா அப்படின்னா என்ன சொல்றது, the short run equilibrium la monopolistic firm லாஸும் இன்கர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் இன்கர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் இட்ஸ் காஸ்ட் கண்டிஷன் அண்ட் டிமாண்ட் ஃபார் இட்ஸ் ப்ராடக்ட். அதை பொறுத்து தான் அது லாஸா சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் இருக்கு. பட் ஆனா லாங் ரன்ல கண்டிப்பா திஸ் வில் ஆன் ஒன்லி நார்மல் ப்ராஃபிட். நீங்க பாத்தீங்கன்னா ரெவன்யூ கர்வ், காஸ்ட் கர்வ் எல்லாம் சேமா தான் இருக்கு, எல்லாமே டான்ஜென்டா தான் போகுது. ஸோ தென் தி ஃபர்ம் இஸ் earning only normal profit in the long run. Okay. இந்த டேபிளர் காலம்ல தயவு செய்து படிச்சுக்கோ, மண்டையில ஏத்திக்கோ. பெர்ஃபெக்ட் காம்படிஷன், மோனோபோலி, மோனோபோலிஸ்டிக் இந்த மூணுக்கு இடையில இருக்கிற டிஃபரன்சியேஷன் கொடுத்திருக்கான். ஓகே. எல்லாமே ஈவன் ஈச் அண்ட் எவ்ரிதிங் வந்து இதுல கொடுத்திருக்கான். ஓகேயா. சோ தயவு செய்து இந்த ஷெட்யூல்ல படிச்சுக்கோ. இது வரைக்கும் நீ என்ன படிச்சையோ
அத வந்து ஜஸ்ட் சம்மரி அவுட் பண்ணி இதுல கொடுத்துருப்பான். நீ டைரக்டா அத போய் படிக்கிறதுக்கு இத ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் படிச்சுட்டு நீ அங்க போ. ஓகே கண்ணா? And next, we are in oligopoly. So, what is the time now? Ma'am, 7:10. 7:10. 7:10. Be here at 7:20. Okay. So take break. Be here at 7:20. Thank you, everyone. Thank you, ma'am.